அந்த ஆசாரி என்ன பண்ணுவான், அந்த ஆலயத்தை சுற்றி வந்து அந்த ஆலயத்தை தண்ணியை கொண்டு அப்படி காமிச்சு, ஆண்டவரே இந்த தண்ணீர் வந்து மழை பெஞ்சினால்தான் இந்த தண்ணீர் எங்களுக்கு கிடைக்குது, இந்த தண்ணீர் தண்ணீர் கிடைக்கிறதுனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹார்வெஸ்ட் பண்ண முடியுது, விளைச்சலை ஆண்டவர் கொடுக்குறீரு, நிலத்தை விளைய செய்கிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லுவான். அப்போ இயேசு அங்கே போய் நிற்கிறார். நின்று சொல்கிறாரு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், அப்படி நான் உனக்கு என்ன செய்வேன், ஜீவ தண்ணீரே கொடுப்பேன். அல்லேலூயா. இயேசு உயிரோடு நின்று, அவர் தான் கடவுள், அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்க போகிறத ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறார். அது ஒரு மேலே நீங்கள் விசுவாசமாக இருந்தால் எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு ஜீவ தண்ணீர்னா ஆண்டவர் நீங்கள் எப்பொழுதுமே தாகம் ஏற்படாவணும். ஒரு மனுஷன் வந்து வனாந்தரத்தில் நடந்து போகிறான்னா அவனுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு தாகம் வரும். நிமிஷத்தில் உங்களை சுகப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற சுகப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை என்னை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கணும். எந்த நேரம் வந்தாலும் இந்த ஹோலி ஸ்பிரிட்டில் நீங்கள் ஜாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த ஈவில் ஸ்பிரிட் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. ஒரு நிமிஷத்தில் நடக்குது பாருங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறார், உங்களுக்காக தேவன் செய்ய இரக்கமுள்ளவராய் இருக்கிறார்.